ஹாய் வீவர்ஸ், இன்னையிலிருந்து நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா 44வது அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து 10 வசனங்களை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வாசிக்கலாம். இப்படி நம்ம வாசிக்கும்போது பைபிள் ஃபுல்லாக நம்ம படிக்கிற மாதிரி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசாயா 44 1வது வசனம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எசிரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். 4. அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்திலுள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். 5வது வசனம். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்து கொள்வான். ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். 6. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். 7. பூர்வ காலத்தில் ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னைப் போல எதையாகிலும் வரவழைத்து இன்னின்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வரும் காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். 8. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கன்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். 9. விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர். அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது. அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறதென்று தங்களுக்குள் வெட்கமுண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாயிருக்கிறார்கள். 10வது வசனம். ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? வீவர்ஸ், இந்த 10 வசனங்களோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல இருந்து 11வது வசனத்திலிருந்து படிக்கலாம். நன்றி, வணக்கம்.